ஸோ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம் பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் வந்து இந்த வீடியோ செக் பண்ணலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் ஆர் பிளேலிஸ்ட். நான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டும் சம்மரி. ஜென்ரலாக எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் என்னெல்லாம் வரணும், நான் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஃபார்மில். ஸோ அந்த ஃபார்மில் ஆட் பண்ணியிருக்கிறது எனக்கு லிஸ்ட்டாக வரணும். அடுத்து சம்மரிலேயே அது சம்மரிலேயே என்னன்னா எனக்கு ஆட் ஆகி வரணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். expense list dot jsx. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து கான்ஸ்ட் கீவேர்ட் பேரு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ப்ராப்ஸ் ஆக்சுவலாக ஆமாம் அனுப்பணும். நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன ப்ராப்ஸ் அனுப்ப போகிறேன்னா நான் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பேர் அனுப்ப போகிறேன். ஆக்சுவலாக இது எல்லாம் எங்கிருந்து அனுப்ப போகிறோன்னா அந்த இண்டெக்ஸ்லேருந்து தான் அனுப்புவோம். அதை பார்ப்போம். இப்போ எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து வெறும் ரிட்டர்ன் மட்டும் இருந்தால் போதும். அதாவது வந்து எக்ஸ்பென்ஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம்லேயே, அதை வந்து லிஸ்ட்டாக நான் இங்கே காட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸோ ரிட்டர்னில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா ஒரு div கண்டெய்னர். இந்த div கண்டெய்னரில் h2 எலமெண்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்துட்டு இது ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன் நான். இந்த லிஸ்ட்டுக்குள்ள இப்போ நான் என்ன ப்ராப்ஸ் வழியாக வருதா எக்ஸ்பென்சஸ், அதோட லென்த் வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து மேப் பண்ணி எக்ஸ்பென்சஸை மேப் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் டாட் மேப்பு. அந்த மேப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 2 இது வேணுமா, எக்ஸ்பென்ஸும் அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸும். ஸோ மேப் பண்ணி எடுத்து அதை வந்துட்டு நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ணுறது வந்து எதில் டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா லிஸ்ட்டில். ஸோ லிஸ்ட்டு, அதுக்கு ஒரு கீ வேணும் இல்லையா, கீ. அந்த கீயில் வந்து என்னென்னா இண்டெக்ஸ், மேப் பண்ணியிருக்க இண்டெக்ஸை வந்து அமுச்சிடுவோம். அமுச்சிட்டு எனக்கு வந்து அந்த லிஸ்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னா, அதாவது டிஸ்கிரிப்ஷன் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டைரக்டா டிஸ்பிளே ஆகாதுல்ல, எக்ஸ்பென்ஸ்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன். ஸோ எக்ஸ்பென்ஸ் டாட் டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைஃபன் எனக்கு எக்ஸ்பென்ஸ் டாட் அமௌண்ட். ஸோ அமௌண்ட் வந்து இங்க நான் வந்து போடும்போது என்னன்னு சொல்றேன்னா டூ ஃபிக்ஸ்டு அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்றேன், அதாவது மெத்தட் வந்து யூஸ் பண்றேன். இந்த டூ ஃபிக்ஸ்டு வந்து 2ன்னு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா 2 டெசிமல் பிளேசஸ்க்கு வந்து அந்த நம்பர் வந்து ஃபார்மட் பண்ணும். அதாவது 10.10 ஆர் 11 அந்த மாதிரி வந்து 2 டெசிமல் பிளேசஸ் தான் வரும், அதிகமான டெசிமல் பிளேசஸ் வராது. ஏன்னா நீங்கள் ஞாபகம் இருக்கா, எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம்லேயே வந்துட்டு நம்ம வந்து பார்ஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் வரும். அதை நான் டூ ஃபிக்ஸ்ட் வந்து 2 பிளேசஸ்க்கு மட்டும், டெசிமல் பிளேசஸ்க்கு மட்டும் வைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸு எப்போ நடந்துச்சு, எக்ஸ்பென்ஸ் டாட் டேட். ஸோ எக்ஸ்பென்ஸ் டாட் டேட் இந்த டேட்டில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். அதாவது வந்து இஃப் இன்கேஸ் அந்த எக்ஸ்பென்சஸோட லென்த் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்சஸை மேப் பண்ணி எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ் எடுத்து லிஸ்ட்டோட கீழே வந்து இண்டெக்ஸை கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸ்பென்ஸோட டிஸ்கிரிப்ஷன் ஹைஃபன் அமௌண்ட்டு ஆன் டேட் அப்படி வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு வந்து வாட் இஃப் எனக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இல்லை அப்படின்னா என்ன நடக்கணும், எக்ஸ்பென்ஸ் வந்து லென்த் வந்து 0வா இருக்குன்னா நோ எக்ஸ்பென்ஸ் ஆடட் எட் அப்படி சொல்லிக்கலாம். நோ எக்ஸ்பென்ஸ் ஆடட் எட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டுக்கானது. இப்போ நம்ம இங்கே ஒன்று தப்பு பண்ணியிருக்கோம், என்ன அப்படின்னா இங்கே வந்து இம்போர்ட்டே பண்ணலை. இம்போர்ட் ரியாக்ட், ஓகேவா, ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட் இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்து நம்ம வந்து கால் பண்ணணும், அப்போ தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட். ஓகே, இது முடிஞ்சது. இப்போ எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட், அதாவது எக்ஸ்பென்ஸ் ஃபார்மில் நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வாங்கிட்டோம், எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறக்கு எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ்பென்ஸ் சம்மரி வந்து கால்குலேட் பண்ணுமா, அதுக்கு ஒரு காம்பனண்ட். ஸோ எக்ஸ்பென்ஸ் சம்மரி டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகே, இப்போ இங்கேயும் நான் வந்து இம்போர்ட் ரியாக்ட் கொடுத்தாச்சு.
ரியாக்ட் கொடுத்து அதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்ட் கீவேர்டு லைக் காம்பனண்டோட பேர் எக்ஸ்பென்ஸ் சம்மரி ஓகே எக்ஸ்பென்ஸ் சம்மரி வந்து நம்ம இப்போவே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் நான் லாஸ்ட் இது மாதிரி மறந்துடுவோம் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஓகே இப்போ இந்த சம்மரியில என்ன நடக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து வச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து சம் ஆகி அதாவது கால்குலேட் ஆகி டோட்டல் சம் மட்டும் வேணும் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்ட் டோட்டல் இந்த டோட்டல் வந்து என்னன்னா எக்ஸ்பென்சஸ் ஓகே இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எனக்கு எங்கிருந்து வரும்னா ப்ராப்ஸ் மூலமா வரும் ஏன்னா அந்த காம்பனெண்ட்ல இருந்து இந்த காம்பனெண்ட்டுக்கு தெரியணும்ல அதுக்காக எக்ஸ்பென்சஸ் டாட் ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்றேன் ஸோ ரெடியூஸ் மெத்தடுக்கு வந்து ஜென்ரலா என்ன பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டோட்டல் சம்மை வந்து கால்குலேட் பண்றதுக்கு அதாவது இது எப்படின்னா டோட்டல் சம் ஆஃப் ஆல் த அமௌண்ட் வேல்யூஸ் ஒரு அரே ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வந்து அது கால்குலேட் பண்ணும் அது 2 இன்புட் எடுத்துக்கும் ஒன்னு வந்து என்ன அப்படின்னா அக்யூமுலேட்டர் அடுத்து வந்து ஒரு வேல்யூ அதாவது எக்ஸ்பென்ஸ்ன்னு வச்சுப்போம் ஸோ இது என்ன அப்படின்னா அக்யூமுலேட்டர்னா நான் டோட்டல் ஆட் பண்ணி இங்க வேல்யூஸை வச்சிருக்கேன் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கரண்ட் வேல்யூன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா நியூ அக்யூமுலேட்டர் வந்து எழுதுறேன் அதாவது அக்யூமுலேட்டர் பிளஸ் எக்ஸ்பென்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் அமௌண்ட் 0 ஓகேவா ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ரெடியூஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி இதில் 2 இன்புட் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டர் இந்த அக்யூமுலேட்டர்ல இனிஷியலா வந்து 0 வேல்யூ இருக்குன்னா அந்த 0 தான் ஆட் ஆகி இங்க இருக்கும் அடுத்து வந்து எக்ஸ்பென்ஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கிற ஒரு அமௌண்ட் ஸோ இப்போ அந்த அக்யூமுலேட்டரையும் அந்த எக்ஸ்பென்ஸ்ல இருக்க அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த ரெடியூசர் வந்து நடக்கும் இங்க இந்த ஃபைனல் அமௌண்ட் வந்து இதுல ஆட் ஆகி வந்து இங்க டோட்டல்ல வந்து ஸ்டோர் ஆகும் இது இனிஷியல் வேல்யூ 0ங்கிறது இனிஷியல் வேல்யூ ஸோ ஜென்ரலா இந்த அக்யூமுலேட்டர் வந்து ஹோல்ஸ் த ரன்னிங் டோட்டல் வச்சிருக்கோம் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கரண்ட் வேல்யூ வச்சிருக்கோம் இது வந்து நியூ அக்யூமுலேட்டர்னு சொல்லுவோம் அதாவது கரண்டா ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அக்யூமுலேட்டர் ஆல்ரெடி இருக்கு கரண்ட் அக்யூமுலேட்டர் பிளஸ் அந்த எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட் அப்புறம் இது வந்து இனிஷியல் வேல்யூ ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து டோட்டல் சம்மை வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்போ டோட்டல் சம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ல வந்துட்டு நான் வந்து ஒரு div கண்டெய்னர் வைக்கிறேன் div கண்டெய்னர்ல வந்து h2 இது வந்து என்ன சொல்றேன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்ல போறேன் அதுக்கு வந்து இங்க ஒரு பேராகிராஃப் டேக் இதுல வந்து டோட்டல் ஓகே டோட்டல் அமௌண்ட் டாட் டூ ஃபிக்ஸ்டு இங்கேயும் இந்த டூ ஃபிக்ஸ்டு வந்து 2 டெசிமல் பிளேசஸ்க்கு பண்ண போறோம் ஏன்னா அது பார்ஸ் ஃப்ளோட்டாக தான் வரும் அதனால 2 ஃபிக்ஸ் வந்து 2 டெசிமல் பிளேசஸ்க்கு மட்டும் இருந்தால் போதும் த்ரூ அவுட் அந்த அப்ளிகேஷன்ல வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் ஸோ இப்போ எக்ஸ்பென்ஸ் சம்மரியும் ஆட் பண்ணியாச்சு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த 3 காம்பனண்ட்டையும் வந்து எப்படி ஒரு இண்டெக்ஸ் காம்பனண்ட்ல இன்டெகிரேட் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ் அங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம் ஆல்ரைட்